2014 வந்து ஒரு ஜியோ போடுறாங்க. நம்ம அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி அவருடைய இதுல பீரியட்ல ஜியோ போட்டு 23 லட்சம் ரூபாய் ஒதுக்கி இந்த பாலத்துக்கு ஒரு திட்டங்களை தீட்டுவதற்கு முதல் பிள்ளையார் அடுத்த பிள்ளையார் சொல்லு. இதெல்லாம் வந்து சிஸ்டமா பண்ணாதான் நடக்கும். நீங்க நினைக்கிற மாதிரி டைரக்டா பாலத்துக்கு வர முடியாது. சோ அவருடைய பங்கு வந்து மிகப்பெரிய பங்கு தான். அந்த DPR ரிப்போர்ட் பண்ணி 23 லட்சம் ரூபாய் ஒதுக்கி ஆரம்பிச்சாரு. ஆனா 2014 பிறகு 2021 வரைக்கும் எந்த விதமான முன்னேற்றம் நடக்கவில்லை. அதுக்கு பிறகு 2021 கரெக்டா ஜனவரி மாசம் வந்து அடுத்த ஜியோ போடுறாங்க. கட்டடம் கட்டுவதற்கு ஒரு 23 கோடி ரூபாய் ஒதுக்கி மொத்தம் 5 மேம்பாலத்துக்கு ஒரு ஜியோ போட்டு நமக்கு பயன்பாட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு அவங்க ஆரம்பிச்சாங்க. அந்த ஆரம்பிச்சதுல நம்ம உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அது பிறகு எலெக்ஷன் வந்துச்சு. எலெக்ஷன்ல எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க. அந்த வாய்ப்பு மூலமாக நான் சொன்ன திட்டங்கள் வந்து வாக்குறுதி சொன்னது வந்து மேம்பாலம் பட்டாசு உறுதியாக காக்கப்படும் என்று இந்த மெயினாக இந்த 2 கோரிக்கை தான் நம்ம சொன்னோம். ஏன்னா இது வந்து ஒரு சாதனையாக நான் நினைக்கிறேன். ஏன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டோன்னு எனக்கு தெரியும். இது யாருக்கும் நான் சொல்லவில்லை. ஆனால் இன்னைக்கு ஏன் சொல்லணும்னா மக்களுக்கு நான் என்ன செஞ்சேன். ஒவ்வொரு ஏரியாவில் வந்து நம்ம செய்கிறோம்னா காரணம் வந்து வேற ஒன்றும் கிடையாது, மக்களுடைய ரெப்ரசன்டேஷன் தான். என்னை வந்து பார்க்குறவங்க அவங்க கொடுக்குற கிரீவன்ஸை மேக்ஸிமம் என்னால் செய்ய முடியுது.